புக்குனால ஒருத்தரோட லைஃப்பை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். அவர் அந்த புக்கில் கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணா. எனக்கு ஒரு குட்டி பழக்கம் இருக்கு. எப்பெல்லாம் நான் ஒரு மாலுக்கோ இல்லை ஒரு ஷாப்புக்கோ போறேனோ அங்கே புக் ஷாப்புக்கு போயிட்டு ரீசெண்டாக என்ன புக் வந்திருக்குங்கிறத பார்ப்பேன். பொதுவாக கிளாசிக் புக் ஏதோ ஒன்று எடுத்துட்டு படிப்போம். பட் இந்த தடவை ஒரு சேஞ்சுக்காக ஒரு குட்டி புக் இருந்தது. அந்த புக்கை எடுத்து படித்தேன். அதில் வந்து ஒரு டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 31 ஹேபிட்ஸ் ஃபார் லைஃப்ன்ற மாதிரி போட்டிருந்தது. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் நம்மளோட ஹேபிட் தான் நம்ம என்னவா ஆக போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுதுன்னு. ஸோ இந்த டைட்டிலை பார்த்த உடனே சூப்பர், இந்த புக்கு படிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த புக் தான் ஒன் ஹேபிட் அ டே. இதில் நிறைய பியூட்டிஃபுல்லான லெசன்ஸ் இருந்தது. இதில் ஒரு லெசன் மட்டும், ஒரு விஷயத்தை மட்டும் ஐ எம் கோயிங் டு ஷேர் டுடே. ஜப்பானில் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து மீன் வந்து சர்வ் பண்ணுறாங்க. அந்த கடையில் இருக்கிற மீன் மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மித்த கடைகளை விட மக்கள் நிறைய பேர் அந்த கடைக்கு போகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன இது, இந்த கடையில் மட்டும் என்ன ஸ்பெஷல் ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க, இல்லை என்ன ஸ்பெஷலாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, ஏன் உங்களோட கடையில் இருக்கிற ஃபிஷ் மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, பொதுவாக நாங்கள் மீன் பிடிக்க போகும்போது கடலுக்கு போவோம், மீன் பிடிப்போம். அதுக்கப்புறமா கரைக்கு கொண்டு வரதுக்குள்ள அதை வந்து ஐஸ் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுவோம். இதெல்லாம் எல்லா கடைகளும் பண்ணுறாங்க. பட் பார்த்தீங்கன்னா அந்த மீனோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ வி தாட் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். சரி, ஓகே, ஒருவேளை அந்த மீன் உயிரோடு இல்லாததால தான் டேஸ்ட் இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் வேற மாதிரி பண்ணோம். மீன் பிடிச்ச உடனே அதை ஒரு மீன் தொட்டியில் போட்டுருவோம், உயிரோடு வச்சுருப்போம். அப்புறமா கரைக்கு எடுத்துட்டு வந்து அதை சர்வ் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் அப்பயுமே டேஸ்ட் நல்லா இல்லை. அப்புறம் தான் தோணுச்சு, ஒரு மீனை பிடிச்சிட்டு நம்ம வந்து அந்த ஃபிஷ் பாட்டில் போடும்போது கொஞ்ச நேரம் அது ஓடுது, அதுக்கப்புறமா அது ஸ்டேபிளாக நின்றுது. ஓகே, அதனால அந்த டேஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ இன்னும் வேற என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தோம். அப்போது ஒரு ரேண்டமாக ஒரு ஐடியா தோணுது அவங்களுக்கு. ஓகே, ஒரு குட்டி ஷார்க்கை அந்த ஃபிஷ் பாட்டில் போட்டால் என்ன நடக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மீன் பிடிச்ச உடனே ஒரு குட்டி ஷார்க்கு அந்த ஃபிஷ் பாட்டில் போடுறாங்க. அந்த குட்டி ஷார்க் எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து துரத்துது, கொஞ்சம் தான் சாப்பிட்றது. பட் அந்த கரைக்கு வர்ற வரைக்கும் எல்லா ஃபிஷ்ஷும் ஓடுறதுனால எப்பயும் உயிரோட்டத்தோட இருக்குது. அந்த உயிரோட இருக்கிற மீனை சமைக்கும் போது தான் இந்த டேஸ்ட் வருது அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் அவங்களுக்கு புரியுது, கடைசி வரையும் அந்த மீன் உயிரோட்டத்தோட இருந்ததால, அந்த பிளட் ஃப்ளோனால அந்த மீனுக்கு அவ்வளோ டேஸ்ட். இதே மாதிரி தான் ஆக்சுவலி நம்ம லைஃப்லயும் நிறைய நேரத்துல நமக்கு எல்லாமே நம்ம நினைச்ச விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்ல இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஜாப், ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு கிடைச்ச உடனே நம்மள நிறைய பேர் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள விழுந்துடுறோம். எப்படி அந்த மீன் விழுந்தது இல்லையா, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த உயிரோட்டம் கம்மியாயிட்டே வருது. நமக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கிறதுக்காகவே நம்ம பிறக்கல. ஸோ இஃப் வி ஆர் அ ஹியூமன், இட் இஸ் அவர் இன்னேட் நேச்சர் டு த்ரைவ். நம்ம இப்ப இருக்கிறதுக்காக கண்டிப்பா கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும். பட் வி ஹாவ் டு பி ஈகர் ஃபார் மோர். அந்த ஆட்டிடியூட்ல இருக்கும் போதுதான் நமக்கு லைஃப்ல நிறைய விஷயங்கள் கிடைக்கும். யாரெல்லாம் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நம்ம விழுந்து அதே இடத்துல இருக்கோம்னா, கம்ஃபர்ட் ஜோன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு ஜாப்ல இருக்கோம், அது பிடிக்கல, நமக்கு தெரியுது அங்க நம்மள அண்டர் வேல்யூ பண்றாங்கன்னு. ஆனாலும் அந்த சேலரிக்காக பழகிட்டதுனால அதே இடத்துல இருக்கிறது. ஒரு குட்டி குட்டி பெயின் வந்து இருந்துட்டே இருக்கு. பட் அது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆனதுனால அந்த விஷயத்துல இருந்து வெளியில வராம இருக்கு. இப்படி நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள ஒடுங்கி இருந்துட்டோம்னா திடீர்னு ஒரு நாள் வரும், ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் வரும். அன்னைக்கு நம்ம நொறுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல்வேஸ் சி, இப்போ நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் சேலஞ்ச் யுவர் செல்ஃப் அண்ட் சி ஹவு ஃபார் யூ கேன் கோ. பெருசா சக்சஸ் பண்ண எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எவ்ரி சிங்கிள் டே தே டெஸ்ட் தேர் பொட்டன்ஷியல். எவ்ரி சிங்கிள் டே they see how far they can go. Every single day they learn a new thing. இந்த விஷயங்களை பண்ணோம்னா எப்பயுமே கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில தான் இருப்போம். என்னைக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு வெளியில வர்றோமோ அன்னைக்கு தான் நாம யாருன்னு நமக்கே புரியும்.